இந்திய விமானப்படையின் 92வது நிறைவு விழாவையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் அந்த கடற்கரையை ஒட்டிய வான்பரப்பில் விமானப்படையினுடைய வான் சாகச நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. குறிப்பாக 3 ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சியை விமானப்படை நடத்தியிருக்கிறார்கள். அந்த வகையில் தென்னிந்தியாவிலே முதன்முறையாக சென்னையில் இந்த வான் சாகச நிகழ்ச்சி தற்பொழுது சுமார் 11 மணி அளவில் தொடங்க இருக்கு. இதற்காக இலவச அனுமதியை பொதுமக்களுக்கு விமானப்படை வழங்கியிருக்கிறார்கள். 72 விமானப்படையை சேர்ந்த விமானங்கள் இந்த வான் சாகச நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட நவீன இலகுரக போர் விமானம் தேஜஸ், இலகுரக போர் ஹெலிகாப்டர் பிரசாந்த் மற்றும் டகோட்டா, ஹார்வர்ட் போன்ற பழங்கால விமானங்கள், போக்குவரத்து விமானங்கள் என அனைத்து வகை விமானங்களும் இந்த சாகச நிகழ்ச்சியில் நடத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக இதற்கு முன்பாக 3 முறை இந்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆண்டுதோறும் வான் சாகச நிகழ்ச்சி டெல்லியில் மட்டுமே நடைபெற்று வந்தது. பின்னர் டெல்லிக்கு வெளியே சண்டிகரில் 2022ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலம் பிரக்யாராஜ் நகரில் கடந்த ஆண்டும் நடைபெற்றிருந்தது. 3வது ஆண்டாக சென்னையில் சுமார் 11 மணி அளவில் இந்த வான் சாகச நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார்கள். விமான சாகச நிகழ்ச்சியை காண வருவோருக்கு வாகனங்களை நிறுத்த பார்க்கிங் வசதிகளும் ஏதுவாக சென்னை போக்குவரத்து காவல்துறை அளிக்கப்பட்டிருக்கிறது. காமராஜர் சாலையில் கடற்கரை சாலை, விவிஐபி பார்க்கிங், பிரசிடென்சி கல்லூரி, சாமி விவேகானந்தா சாலை, வாலது சாலை என முக்கியமான பிரமுகர்களுக்கு மட்டும் இங்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள பொதுமக்கள் பார்க்கிங் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இடங்களில் தங்களது வாகனங்களை நிறுத்திவிட்டு சாலை மார்க்கமாக வந்து அவர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ள இடங்களில் இருந்து இந்த வான் சாகச நிகழ்ச்சியை கண்டுகளிக்கலாம் என ஏற்கனவே கூறியிருக்கிறார்கள். அதே போல மாநகர போக்குவரத்து கழகம் சார்பிலும் 120க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இங்கு பொதுமக்களின் வசதிக்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 3 முறை இங்கு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்ற நிலையில் இறுதி நிகழ்ச்சியாக இன்றைய தினம் காலை 11 மணி அளவில் இந்த வான் சாகச நிகழ்ச்சி தொடங்கியிருக்கிறது. சுமார் 2 மணி நேரம் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியை இன்று விடுமுறை என்பதால் சென்னை மட்டுமல்லாமல் அருகாமையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்களிலிருந்து பொதுமக்கள் கண்டுகளிப்பார் என ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருந்த நிலையில் இங்கு பொதுமக்களுக்கு சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். குறிப்பாக 2022ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்ற இந்த வான் சாகச நிகழ்ச்சிக்கு பிறகு 2023ஆம் ஆண்டு இந்த நிகழ்ச்சி நடைபெறவில்லை. தற்பொழுது தென்னிந்தியாவிலே முதன்முறையாக சென்னையில் நிகழ்ச்சியை நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறார்கள். 72 வகையான விமானங்கள் காண்போரை கவர்ந்திருக்கக்கூடிய வகையில் ஏரோபாட்டிக் வான் சாகசங்களில் ஈடுபட இருக்கிறது. குறிப்பாக வானில் லாபகமாக வந்து குட்டிகரணங்கள் அடித்து வியப்புக்குள்ளாக்கும் ஆகாஷ் கங்கா அணி, ஸ்கை டைவிங் கலையில் விமானங்கள் ஒன்றன் ஒன்று மிக நெருக்கமாக வந்து சாகசங்கள் நிகழ்த்தும் சூரிய கிரகன் ஏரோபாட்டிக் டீம், வான் நடனத்தில் ஈடுபடக்கூடிய சாரா ஹெலிகாப்டர் அணி உட்பட 3க்கும் மேற்பட்ட அணிகள் இந்த வான் சாகச நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார்கள். 2 மணி நேரம் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியை காண்பதற்காக சென்னையின் பெரும்பாலான இடங்களிலிருந்து தற்பொழுது முதல் காலை 7:30 மணி முதலே பெரும்பாலான பொதுமக்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சிறப்பு ஏற்பாடுகளையும் சென்னை மாநகர காவல் மற்றும் சென்னை மாநகராட்சி ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். பாதுகாப்பு பணிகளை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக 7000க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சுமார் 11 மணி அளவில் தொடங்கி 1:30 மணி வரை இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. 3 ஆண்டுகளாக நடைபெற்றக்கூடிய இந்த நிகழ்ச்சியை காண்பதற்காக சென்னையிலிருந்து பெரும்பாலான பொதுமக்கள் தற்பொழுது மெரினா கடற்கரையை நோக்கி வந்த வண்ணம் இருக்கிறார்கள்.